ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சாரதா மீனா அப்படின்னு மாமியார் மருமக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாரதா இப்படி கேட்டாங்க, அம்மாடி மீனா, வேலைக்கு நேரமாச்சு, சாப்பாடு செஞ்சுட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மீனா இப்படி சொன்னான், அத்தை சாப்பாடு செஞ்சுட்டேன், நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரும் இப்பயே போகலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க வந்துக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே அங்கே வேலை செய்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. ராமசாமி இப்படி சொன்னான், நேரமாச்சு, எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டு மீனா இப்படி கேட்டா, அத்தை இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு சாரதா இப்படி சொன்னாங்க, அம்மாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கான பலன் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேருக்கும் அசதியாக இருந்ததுனால நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டு கூரையில் தீ பிடிச்சு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இது தெரியாமலே அவங்க 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் அவங்க 2 பேரும் வெளியே வந்து பார்த்தப்ப வீட்டு கூரையில் தீ பிடிச்சு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்ததும் அவங்க இப்படி கத்திக்கிட்டு இருந்தாங்க, யாராவது இருந்தா வந்து காப்பாத்துங்க அப்படின்னு. அவங்க எவ்வளோ சொல்லியும் யாரும் வரவே இல்லை. வீடு முழுசாக எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. காலையில் மிச்சம் இருந்த கொஞ்சம் பொருளை மட்டும் ஒரு பையில் எடுத்துக்கிட்டு 2 பேரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஊருக்கு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது மீனா இப்படி கேட்டா, அத்தை இருந்த ஒரு குடிசை வீடும் எரிஞ்சு போயிடுச்சு, இப்போ நம்ம 2 பேரும் எங்கே போக போகிறோம் இப்படி கேட்டா மீனா. அதுக்கு சாரதா இப்படி சொன்னாங்க, நம்ம 2 பேரும் ராமசாமி அண்ணா கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி உதவி கேட்கலாம், அவர் நிச்சயம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்வார், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க சாரதா. அதுக்கு மீனா இப்படி சொன்னான், சரி அத்தை, நீங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம 2 பேரும் ராமசாமி அண்ணா கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா மீனா. அப்படின்னா சரி மீனா, இந்த பையை எடுத்துக்க, நம்ம 2 பேரும் இப்போவே ராமசாமி அண்ணா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அவங்க 2 பேரும் ராமசாமி வீட்டுக்கு வந்ததும் அன்னைக்கு நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கிறதுக்கு ஒரு இடமும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ராமசாமி இப்படி சொன்னார், இல்லைம்மா, என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் நான் விவசாயத்துக்கு செலவு பண்ணிட்டேன், இப்போதைக்கு என்கிட்ட பணம் எதுவும் இல்லை, என்னால் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு நீங்கள் என்கிட்ட வந்து உதவி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார் ராமசாமி. கொஞ்ச நேரம் போனதும் இப்படி சொன்னார், என்கிட்ட வேணும்னா பழைய கண்டெய்னர் ஒன்று இருக்குது, நீங்கள் 2 பேரும் அதில் தங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு சாரதா இப்படி சொன்னாங்க, சரி அண்ணன், நீங்கள் 2 பேரும் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் 2 பேரும் அங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ராமசாமி அவங்க 2 பேரையும் அந்த பழைய கண்டெய்னர் கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். இங்கே பாருங்கம்மா, இதுதான் நான் சொன்ன கண்டெய்னர், இதில் நீங்கள் 2 பேரும் தாராளமாக தங்கிக்கலாம், உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் ராமசாமி. இது எல்லாத்தையும் கேட்ட மீனா இப்படி கேட்டா, அண்ணன் நீங்கள் எங்களுக்கு இன்னொரு உதவியும் செய்யணும், நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்ப நான் இன்னொரு கண்டெய்னரையும் பார்த்தேன், நீங்கள் பெரிய மனசு பண்ணி அந்த கண்டெய்னரை எங்களுக்கு கொடுக்கணும், அது எங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா மீனா. அதுக்கு ராமசாமி இப்படி கேட்டார், அந்த பழைய கண்டெய்னரை வச்சு நீங்கள் 2 பேரும் அப்படி என்ன தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு மீனா இப்படி சொன்னான், இல்லை அண்ணன், எங்கள் அத்தை சின்னதாக ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க, அதுக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராமசாமி இப்படி சொன்னார், அது வேஸ்டாக தாம்மா இருக்குது, உங்களுக்காவது உதவட்டும், நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் ராமசாமி. அப்படி அவங்க 2 பேரும் அந்த கண்டெய்னரை சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப அசதியாக இருக்கேன்னு அந்த கண்டெய்னர் உள்ள அவங்க 2 பேரும் உக்காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் மீனா இப்படி கேட்டா, அத்தை அப்படி நம்ம என்ன கடை தான் ஆரம்பிக்க போகிறோம், என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா. அதுக்கு சாரதா இப்படி சொன்னாங்க, அம்மாடி மீனா, என்கிட்ட புட்டு செய்கிற பாத்திரம் ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் புட்டு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அப்படி செஞ்சால் பெரியவங்களிருந்து சின்ன பசங்க வரைக்கும் புட்டுக்களை வாங்கி சாப்பிடுவாங்க, நம்ம வியாபாரமும் நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மீனா, ஆமாம் அத்தை, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், பசங்களுக்கும் லீவு விட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் நம்ம கடையை ஆரம்பித்தா நமக்கு வியாபாரமும் நல்லபடியாக போகும், கொஞ்சம் பணமும் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையும் நம்ம பார்த்துக்கலாம் அத்தை, நீங்கள் நாளைக்கே அந்த கடையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னான். மறுநாள் காலையிலேயே அவங்க 2 பேரும் புட்டு கடையை ஆரம்பித்தாங்க. அங்கே வந்த
இருக்க ஒரு அம்மா இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா இது, இந்த கடை இங்கே புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்களா என்ன? அப்படி உங்கள் கடையில் என்ன தான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்கே சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சாரதா எப்படி சொன்னா, அம்மா நாங்கள் புதுசாக புட்டு கடை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் ஒரு டைம் என்னுடைய புட்டை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அது நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் பணம் கொடுத்தா போதும், அது நல்லா இல்லைன்னா நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சாரதா. அவங்க ஒரு பிளேட் புட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோடைய ருசி அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது. ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்ததும் சாரதா கிட்ட இப்படி சொன்னாங்க, அம்மா நான் இது வரைக்கும் எவ்வளவோ புட்டு சாப்பிட்டு இருக்கேன், இது ரொம்ப ருசியாக இருக்குது. அந்த புட்டோடைய ருசி இன்னமும் என் நாக்கிலேயே நிற்குது. உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. நான் இப்பயே போய் இந்த விஷயத்த எல்லார்கிட்டேயும் சொல்லுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சாரதா இப்படி சொன்னாங்க, பாத்தியா மீனா அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு, அப்போ என் புட்டு எவ்வளோ ருசியாக இருக்குன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் அங்கே ஒரு அம்மா அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அம்மா இங்கே புட்டு கிடைக்குதாமே, பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, எங்களுக்கும் ஒரு பார்சல் புட்டு கொடுங்க, என் பையனுக்கு கொடுத்து பார்க்கலாம், அவன் நான் எது கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஒரு பார்சலை கொடுத்துட்டு சாரதா இப்படி சொன்னான், நீங்கள் இந்த புட்டை உங்கள் பையனுக்கு கொடுத்து பாருங்க, இது ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட, நிச்சயம் இது உங்களுடைய பையனுக்கு ரொம்பவும் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் மீனா சாரதா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இப்படி சொன்னான், அத்தை செலவெல்லாம் போக கொஞ்சம் பணம் லாபமாக கிடைச்சிருக்கு, இதை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்படியே சில மாதங்கள் போச்சு. அப்படி சாரதாவோட கடையில் அந்த ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாரும் வந்து புட்டுகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரோடைய முகத்துலேயும் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் ஒரு ஆரோக்கியமான உணவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பாபு இப்படி சொன்னான், டேய் எங்கள் ஊரில் சின்னதாக ஒரு புட்டு கடை ஆரம்பிச்சிருக்காங்கடா, நான் நேற்று போய் அங்கே சாப்பிட்டு பார்த்தேன், அந்த புட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டதும் சோமு இப்படி சொன்னான், டேய் நீ சொல்லும் போதே எங்கள் 2 பேருக்கும் அதை சாப்பிடணும் போல இருக்குது, நீ எங்கள் 2 பேரையும் அந்த கடைக்கு இப்போவே கூட்டிகிட்டு போடா, நாங்களும் அந்த புட்டை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் சோமு. அதுக்கு பாபு இப்படி சொன்னான், சரி வாங்க உங்கள் 2 பேரையும் இப்பயே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க 3 பேரும் அந்த கடைக்கு வந்தாங்க. சோமு இப்படி சொன்னான், அம்மா நான் எவ்வளவோ புட்டு சாப்பிட்டுருக்கேன், ஆனால் உங்கள் கடையில் கிடைக்கிற புட்டு ரொம்பவும் ருசியாக இருக்குது, இது வரைக்கும் இப்படி ஒரு புட்டை நான் சாப்பிட்டதே இல்லை, உங்களுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சோமு. அதுக்கு சாரதா இப்படி சொன்னாங்க, தம்பி இந்த காலத்து பசங்க எங்கே புட்டுலாம் வாங்கி சாப்பிட்றாங்க, இந்த பீஸா பர்கர் இதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறது, அது உடம்புக்கு கெட்டதுன்னு அவங்களுக்கு புரியலை, நீ உனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லார்கிட்டேயும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சோமு இப்படி சொன்னான், அம்மா நீங்கள் இந்த கடையை ஊருக்குள்ளே வச்சுருந்தா எப்படி உங்களுக்கு வியாபாரம் ஆகும், நீங்கள் உங்கள் கடையை மெயின் ரோட்டுக்காக வைங்க, போகிற வரவங்க நிச்சயம் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னான். மறுநாளே அவங்க 2 பேரும் ஒரு மெயின் ரோட்டுக்கா அவங்களுடைய புட்டு கடையை ஆரம்பிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் அந்த ரோட்டு வழியாக போகிற வரவங்க எல்லாரும் சாரதாவோட கடையில் வந்து புட்டை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு பார்சலும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரமணி இப்படி சொன்னான், லதா உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த சாரதாவும் மீனாவும் சேர்ந்து புதுசாக ஒரு புட்டு கடை ஆரம்பிச்சிருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், வா நம்ம 2 பேரும் போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னான். ரமணி இப்படி கேட்டா, அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் எங்களாம் கூட வேலைக்கெல்லாம் வரமாட்டீங்க, உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் இவ்வளோ பணம் கிடைக்குதோ, எங்கேயாவது இருந்து திருடிட்டு வந்துட்டீங்களா, திடீர்னு கடலை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேலியாக பேசிக்கிட்டு இருந்தா. மீனாவுக்கு கோபம் வந்துடுச்சு. இப்படி சொன்னான், போதும் நிறுத்துங்க ரமணி அக்கா, நாங்கள் யாரையும் ஏமாத்தியோ திருடியோ இந்த கடையை நடத்தலை, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் எங்கள் கடை பக்கம் வர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா மீனா. அங்கேருந்து கோபமாக வந்த ரமணி அந்த ஊரில் இருக்க எல்லார்கிட்டையும் இப்படி சொன்னான், அந்த மீனாவோட கடையில் போய் யாரும் புட்டை வாங்கி சாப்பிடாதீங்க, நான் நேற்று தான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், ஒரே வயிறு வலி, அந்த புட்டு நல்லாவே இல்லை, நீங்கள் யாரும் அவள் கடைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரமணி.
அவ சொன்ன எல்லா விஷயத்தையும் உண்மைன்னு நம்பி இப்படி சொன்னாங்க. நல்ல வேலை அக்கா, நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. நாங்கள் அந்த கடைக்கு போய் தான் புட்டுகளை வாங்கி எங்களுடைய பசங்களுக்கு கொடுக்கலான்னு இருந்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் நிச்சயம் அந்த கடைக்கு நாங்கள் யாருமே போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்ததும் ரமணி இப்படி சொன்னான், அந்த மீனாக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா என்கிட்டயே திமுறா பேசுவா. இதுக்கப்புறம் அவளுடைய கடைக்கு யாருமே போக மாட்டாங்க. இந்த ரமணி கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகணும் இப்போ அவளுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சா. இந்த பக்கம் மீனா அவங்க எல்லார்கிட்டையும் இப்படி கேட்டா, நீங்க யாருமே ஏன் என் கடையில புட்டு வாங்க மாட்டேன்றீங்க? உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை? இந்த புட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட. ஆனா நீங்க ஏன் இதை வாங்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு விமலா இப்படி சொன்னா, போதும் நிறுத்து மீனா, உன் கடையில் புட்டு வாங்கி சாப்பிட்டு தான் ரமணி அக்காவுக்கு வயிறு வலி வந்துடுச்சான். இந்த நல்லா இல்லாத புட்டை வாங்கி எங்கள் பசங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் வயிறு வலி வரத்துக்கா? நாங்கள் யாரும் உன் கடையில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா விமலா. அதை கேட்டதும் மீனா இப்படி சொன்னா, விமலாக்கா, அந்த ரமணி சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் நம்பிட்டீங்களா? அவள் பொய் சொல்கிறா. நீங்கள் என்கிட்ட ஒரு டைம் இந்த புட்டு வாங்கிட்டு போய் உங்களுடைய பசங்களுக்கு கொடுத்து பாருங்க, எதுவும் ஆகலைன்னா நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னான். மறுநாள் அவங்க எல்லாரும் மீனாவோட கடைக்கு வந்தாங்க. விமலா இப்படி சொன்னான், விமலா என்ன மன்னிச்சிடுமா, அந்த ரமணி சொன்ன பேச்சு கேட்டு உன் கடையில் நாங்கள் புட்டு வாங்கலை. ஆனால் நேற்று எங்கள் பசங்களுக்கு கொடுத்தப்ப அதை விரும்பி சாப்பிட்டாங்க, யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னு சொன்னான். அப்படி மீனாவும் சாரதாவும் சேர்ந்து அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஆரோக்கியமான உணவான புட்டை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சொந்தமாக ஒரு வீட்டையும் கட்டினாங்க. அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கஷ்டப்பட்டு உழைச்சா இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க அவங்க 2 பேரும். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.